எனக்கு வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா, அடிக்கடி செய்வேன். 2 நாள் முன்னாடி புளி சாதம் செஞ்சேன்னா, புளிப்பு பத்தவே இல்ல. சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சுருந்தேன். நேத்திக்கு லெமன் ரைஸ் செய்யல புளிப்பு அதிகமா போயிருச்சு. ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு, சரி ஓகே 2யும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோன்னு மிக்ஸ் பண்ணா, என்ன டேஸ்ட்டுடா அப்படிங்கிற அளவு ஆயிருச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல. நாங்க இருக்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில புதுசா ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட்டா ஈவினிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸு, ஃப்ரெஷ்ஷா சப்பாத்தி, பரோட்டா எல்லாம் வாங்கிக்கலாமா? சரி நீ போய் இன்னைக்கு பரோட்டா வாங்கிட்டு வா, நான் சிக்கன் கிரேவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வணங்க போட்டுட்டு எங்கிட்ட போயிட்டேன். அது கருகி போயிடுச்சு. திருப்பியும் தக்காளியும் போட்டு எங்கிட்ட போயிட்டேன். அதுவும் கருகிருச்சு. கருகிற ஸ்மெல் வேற வந்துச்சு. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து செய்வான்னு கேட்டேன்னா, இல்லை பரவாயில்ல விஜி நீ அதிலே போட்டு செய்யின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் பரவாயில்லைன்னு அதிலே போட்டு செஞ்சுட்டேன். சரி அந்த கருகின ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றலான்னு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு, அது என்னடானா இன்றைக்கி கருகி போகும் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக கருகின ஸ்மெல் இருந்துச்சு, ஆனாலும் கிரேவி நல்ல டேஸ்ட்டு. ஐ திங்க் கருகி போனனால தான் டேஸ்ட்டாக இருக்கோ, இனிமேல் கறி வச்சு தான் செய்யணும் போல் அப்படின்ட்டு நானாக திங்க் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி பரோட்டாவும் அந்த நான் வச்ச கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.